அம்மா வீட்டில் காலையில் முழிச்சு வந்தோடனே எதிர்க்க ஒரு புளிய மரம் இருக்குது. அதில் எப்போவுமே மயில் நிற்கும். மயிலை தேடி வந்தால் பார்த்தீங்கன்னா புளியங்காயை காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. தோட்டத்துக்கு பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் காய்ச்சி கிடக்குது. ஊருக்கு போகிறப்ப இதை எடுத்துகிட்டு போகணுன்னு பிளான் பண்ணியாச்சு. இந்த தென்னை மரம் பார்த்திங்கன்னா அப்பா உயிரோடு இருக்கும்போது வச்சு வளர்த்தது. ஃபஸ்ட்லாம் வரும்போது ஏணி போட்டு ஏறி இளநிக்காக பறிச்சுட்டு வந்துட்டு இப்போ ரொம்ப உயரமாக போயிடுச்சு. தேங்காய் ஏதாவது விழுதான்னு பார்த்துட்ருக்கேன். அம்மா அங்கேருந்து ரொம்ப நேரம் மேலே பார்க்காத, தலையில் விழுந்துரும் அப்படின்னாங்க. தள்ளி வந்துட்டேன். பார்த்தா கீழே 2 தேங்காய் கிடந்துச்சு, எடுத்து ஓரமாக வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பிஸ்கட் இருக்கும். இது ஸ்நாக்ஸ் மரம். அப்பப்போ தேவையான வாழைப்பழத்திலேருந்து பறிச்சுக்கலாம். நான் வரும்போது ஃபுல் தாராக இருந்துச்சு. பறித்து சாப்பிட்டு இப்போ இவ்வளோ சைஸ்க்கு வந்திருக்கு. நான் போகிறதுக்குள்ள அதை காலி பண்ணிடுவேன். எங்கள் அம்மா எப்போவுமே நாங்கள் போனோம் அப்படின்னா அந்த தாரை வந்து மரத்துலேயே விட்டுருவாங்க. என்னை பறித்து எடுத்துகிட்டோன்னா மொத்தமாக கணிஞ்சிரும். தேவையான பழத்தை நாங்கள் மரத்துலேயே போய் எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இந்த அம்மா வீட்டுக்கு வந்தால் தான் பனங்கிழங்கு நல்லா சாப்பிட முடியும். அதனால் அம்மா பனங்கிழங்கு வந்து தோலை உரித்து வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே கிழங்கு பார்த்திங்கன்னா தவனோடு தான் கிடைக்கும். ஸோ கிழங்கும் சாப்பிட்லாம், தவனையும் வெட்டி உள்ளே இருக்கிறத சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா கிட்ட வேலை பார்க்குறப்ப கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் ரிலாக்ஸ்டாக இருக்கும். எல்லாருக்குமே அப்படி தானே, கிச்சனில் தனியாக நின்று சமைப்போம். யாராவது பேசிக்கிட்டே இருந்தால் ஜாலியாக இருக்கும். அது மாதிரி அம்மா கிட்ட பேச்சு கொடுத்துட்டே அப்படின்னு வேலையை பார்ப்போம். கிழங்கு பார்க்குற மாதிரி தான் என்ன கடவுள் அந்த காலத்தில் பிள்ளையெல்லாம் இப்படி தான் வளர்த்துருக்காங்க. நொங்க கொடுத்து தவணம் கொடுத்துலாம் பாலை இங்கே கண்டாங்க. பிள்ளை வளர்க்குறலாம் அப்பவும் 15-20 பிள்ளையை பார்த்துருக்காங்களே. எப்படி 4-5 பையனை பெற்று வளர்த்துருப்பாங்க. ஒரு பையனுக்கே சோறு ஊட்டுறதுக்கு ஒஞ்சு போயிடுறோம். சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போட்டு போயிடுவாங்க. அப்போ எடுத்து சாப்பிட்ருவான்னு நினைக்கிறேன். வேலை பார்க்க எல்லாம் படைச்சவனை நினச்சி படைச்சவன் நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான்னு வளர்க்க வேண்டியதுதான். அவ்வளோதான். தண்ணியை குடித்தாலும் தவளை மாதிரி வந்துடும். என்ன ஆச்சு இங்கடா. இப்போ சிட்டியில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்க நம்மளுக்குலாம் ஒரு சின்ன ஆசை இருக்கும். ஒரு 1/4 கிரவுண்ட் இடம் இருந்தாலும் ஒரு தென்னை மரம், வாழை மரம், மாமரம்னு வச்சுருக்க மாட்டோமா? எவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம். எல்லாம் நம்ம வீட்டிலே வளர்க்கலாமே, அந்த மாதிரி ஒரு ஆசைலாம் இருக்குங்க. இன்னொரு 1/2 கிரவுண்டு கிடச்சா மாதுளை, சப்போட்டா, என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ ஃப்ரூட்ஸ் விலையெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ மரம் நம்ம வச்சுருப்போமே, சுண்டைக்காய் வச்சுருப்போம், அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஆனால் உண்மையிலே கார்டன் வைக்கிறவங்களுக்கு பயம் இல்லாமலும் இருக்கணும். இப்போ தான் தேர ஒன்று என் தங்கச்சி மேலே பாஞ்சிருச்சு. பாம்புன்னு நினச்சி பயந்து கீழே விழுந்துட்டா. ஸோ கார்டன் வைக்கிறதுக்கும் மரம் வளர்க்குறதுக்கும் வந்து பயம் இல்லாமலும் இருக்கணுங்க. பள்ளி, தேரை, பாம்பு, பூச்சி எதுக்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா எங்கள் அம்மா நாள் ஃபுல்லாக விட்டாலும் எங்கள் அம்மா கார்டனில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா தோட்டத்தில் அவ்வளோ வேலை இருக்கும்.